வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு ரொம்பவுமே சிம்பிளாக அவல் உப்புமா தாங்க செஞ்சுருந்தேன். மதியம் வச்ச சாப்பாடு, குழம்பு, ரசம் எல்லாமே மிச்சம் இருந்ததுங்க. குழம்பு ரசம்லாம் சூடு பண்ணிவிட்டு சாப்பாடு கொஞ்சமாக தாளிச்சிட்டேங்க. வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் இருந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. சரி சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, அதனால் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வணக்கிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் நானும் ஹெல்ப் பண்ணுறக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. நாமளும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ வேலை செய்கிறோங்க. நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஆனால் நிறைய பேர் ஒரு வார்த்தையை மட்டும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலைங்க. உனக்கு என்ன, நீ வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்க, பெருசாக உனக்கு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எந்த அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னே தெரியலைங்க. நாமளும் வீட்டில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மா உட்காந்துட்டோம்னா எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுமா என்னங்க? நாம் செஞ்சால் தானேங்க எல்லா வேலையும் முடியும். ஆனால் அது அவங்க புரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை எப்படின்னே தெரியறது இல்லைங்க. டக்குன்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறாங்க. சரி, சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அதே காதில் வாங்கிட்டு இருந்தால் நம்ம வேலையை பார்க்க முடியாது இல்லைங்களா? இப்போ சாப்பாடு பாருங்கள், சாப்பாட்டுக்கு நான் தாளித்து விட்டுட்டேங்க. வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சாம்பார் பொடியும் சேர்த்து வணக்கிட்டேங்க. இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் சாப்பாடையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஆறுன சாப்பாட்டில் இந்த மாதிரி செய்கிறது நல்லா இருக்குங்க. கூடவே அப்பளமும் பொரிச்சிருந்தேங்க. சரி, சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறதுக்கு அப்பளம் இருந்தால் நல்லா இருக்குமேனு அப்பளமும் செஞ்சுட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.